السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டமாக. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அர் ரஹ்மானின் அடியார்கள் என்ற தொடர் தலைப்பிலே பல செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அதிலே இன்றைய தினம் இறுதியாக அல் குர்ஆனில் 25வது அத்தியாயத்தில் 63வது வசனம் முதல் 77வது வசனங்கள் வரைக்கும் கூறப்படுகின்ற ரஹ்மானின் அடியார்களுடைய பண்புகளில் 73வது வசனத்தில் வல்லதீன இதா துக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம், அளவற்ற அருளாளனுடைய அடியார்களுக்கு அல்லாஹ்வின் வசனங்களை கொண்டு அறிவுறுத்தல் கூறப்பட்டால், அறிவுரை சொல்லப்பட்டால், லம் யஹிரு அலைஹா சும்மன் வஹும்யானா, அதிலே அவர்கள் குருடர்களாகவும் செவிடர்களாகவும் விழமாட்டார்கள் என்று அல்லாஹ் ஒரு முக்கியமான பண்பை அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய அடியார்கள், கருணையாளனின் அடியார்கள், அல்லாஹ்வுடைய வசனங்களை கொண்டு அறிவுரை சொல்லப்படுகின்ற நேரத்தில் கூட அதிலே குருட்டுத்தனமாகவும் செவிட்டுத்தனமாகவும் விழக்கூடாது. அப்படி விழக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இந்த மார்க்கம் என்று வரும் பொழுது அல்லாஹ் சொல்வது தான் மார்க்கம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வது தான் மார்க்கம். அந்த இரண்டும் அல்லாத எந்த இடத்திலிருந்தும் நாம் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடாது. மார்க்கத்தினுடைய அடிப்படை மூலாதாரங்கள் அல் குர்ஆனிலிருந்து நாங்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளணும். ஹதீஸிலையும் சஹீயான ஹதீஸுகள், நபி வழியை உறுதிப்படுத்தக்கூடிய செய்திகளை மாத்திரம்தான் நாங்கள் ஹதீஸுகள் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இரண்டை வைத்தே சிலர் அறிவுரை சொல்வார்கள். அப்படி அறிவுரை சொல்லும்போது குர்ஆன் வசனத்தை ஆதாரம் காட்டி வேறொரு விளக்கத்தை சொல்லிடுவாங்க, ஹதீஸ் உண்ட ஆதாரம் காட்டி வேறொரு விளக்கத்தை சொல்லிடுவாங்க. இப்படி இருக்கும் பொழுது லம் யஹிரு அலைஹா சும்மன் வஹும்யானா, அதிலே குருடர்களாகவும் செவிடர்களாகவும் விழுந்து விடக்கூடாது. இப்போ மூமீன்கள் எப்படி இருக்கணும், அளவற்ற அருளாளனின் அடியார்கள் எப்படி இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்லப்படுகின்ற செய்திகளை கூர்ந்து கவனித்து கேட்க வேண்டும். கண்மூடித்தனமாக ஒரு குருடனுக்கு முன்னாடி ஒரு செய்தி சொல்லும்போது எப்படி அவன் குருட்டுத்தனமாக ஏற்றுக்கொள்வானோ, ஒரு செவிடனுக்கு முன்னாடி காதில் சங்கூதினாலும் எப்படி அவனுக்கு விளங்காதோ, அந்த மாதிரி ஒரு விதமான கண்மூடித்தனமான நிலையில் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆதாரத்தை காட்டியே சொல்லுவாங்க, ஆதாரம் சரியாக இருக்குதான்னு பார்க்கணும். வானத்துக்கு ஆதாரம் காட்டி பூமி என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, பூமி ஆதாரம் காட்டி வானம் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. வானத்தை ஆதாரம் காட்டி வானத்தை தான் சொல்லணும், பூமி ஆதாரம் காட்டி பூமியை தான் சொல்லணும். குண்டகம் மண்டகம் மாற்றி சொன்னால் ஆதாரம் காட்டி விட்டார்கள் என்பதற்காக வேண்டி ஏற்றுக்கொண்டதாக ஆகாது. அந்த சொல்லப்படுகின்ற செய்திகளில் அவர்கள் சொல்லுகின்ற விளக்கம் பொருத்தமாக இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சொல்கிறான். இப்போ மார்க்கம் என்ற பெயரில் இந்த சமூகத்தில் பல கூட்டங்களாக பல பிரிவுகளாக பிரிந்து பலரும் பல செய்திகளை சொல்கிறார்கள். யார் சொல்கிறத கேட்கறது, யார் சரியானதை சொல்வாங்க, தௌஹீத் என்ற பெயர்லையும் பல பிரிவுகள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் சொல்கிறது சரியா பிழையா, எப்படி வடிகட்டுறது என்றதில் பலருக்கும் பலவிதமான குழப்பங்கள் இருக்கலாம். இதுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு அழகான ஒரு வழிமுறையை சொல்லித் தருகிறார். யார் சொன்னாலும் காது கொடுத்து முதல்ல கேட்கணும். இந்த காது கொடுத்து கேட்குற பழக்கம் வச்சுக்கொள்ளணும். 39வது அத்தியாயத்தில் 17-18 ஆகிய வசனங்கள் அல்லாஹ் சொல்கிறான். ஃபபஷ்ஷிர் இபாதி, எனது அடியார்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். அல்லதீன யஸ்தமியூனல் கௌல ஃபயத்தபியூன அஹ்ஸனா, அவர்கள் சொல்லை செவிமடுப்பார்கள், அதிலே அழகானதை பின்பற்றுவார்கள். ஒரு இயக்கத்தை சார்ந்துதான் பயான் கேட்கணும் என்றது இல்லை, ஒரு மௌலைமார்கள் குறிப்பிட்டவர்களுடைய பயான் தான் கேட்கணும் என்றது இல்லை. யாரு சொன்னாலும் செவிமடுத்து கேட்கணும். ஆனால் ஃபயத்தபியூன அஹ்ஸனா, அழகானதை பின்பற்ற வேண்டும்.
அப்போ அழகானதை பின்பற்றக்கூடிய நிலையில் நாங்கள் இருப்பதாக இருந்தால் சொல்லக்கூடியவர் அழகானதை சொல்கிறாரா இல்லையா என்று தெரிவு செய்கின்ற விளக்கம் நுணுக்கம் நமக்கு இருக்கணும். ஒருத்தர் சொல்றாரு பயான்ல கவர்ச்சி மட்டும் இருந்தா போதாது, கண்டென்ட் சரியா இருக்கணும், கண்டென்ட்டுக்குரிய எவிடன்ஸ் சரியா இருக்கணும், அதில் முன்வைக்கப்படுகின்ற வாதங்கள் ஆதாரங்கள் சரியாக இருக்க வேண்டும். அதை தெரிவு செய்யக்கூடிய வடிகட்டக்கூடிய சக்தி அறிவு நம்மிடம் இருந்தால்தான் எவன் சொன்னாலும் கேட்கலாம் என்று அர்த்தம். சும்மா எவன் சொன்னாலும் கேட்கலாம் என்றா, இந்த அப்துல் ரவுஃப் என்ற ஒருவர் காத்தாங்குடி பகுதியிலே பயானா பண்றாரு, மார்க்கத்தை அப்படியே குழி தோண்டி புதைக்கிற அளவுக்கு நிறைய செய்திகளை சொல்கிறார், நிறைய உட்டடிக்கிறார். எந்த அளவுக்கு அவர் சொல்கிறார், நீங்கள் தொழுகையிலே சமியல்லாஹ் லிமன் ஹமிதஹு பதிலா தூசணம் பேசலாம் எல்லாம் சொல்கிறார். இந்த வார்த்தை எனக்கு சொல்ல இயலாது, என்ன வார்த்தை அந்த ஆளு சொன்னான் என்று எனக்கு சொல்ல இயலாத அளவுக்கு பச்சை தூசணத்தை அல்லாஹ் அக்பர் என்பதற்கு பதிலாக ஊ புத்தா என்று சொல்லி சமியல்லாஹ் இப்படி சொல்றான். அப்ப பயான் தானே பண்றாங்க, மக்களுக்கு விளக்கணும். அரபு ஞானத்தில் அந்த ஆளை விட ஒரு சிறந்த ஒரு அறிஞர் இந்த ஸ்ரீலங்காவில் இருப்பாரான்னு சொல்ல முடியாது. அரபு இலக்கியத்தை இலக்கணத்தெல்லாம் கரைச்சி குடிச்ச ஒரு ஆளு, கடும் கெட்டிக்காரர். 1980களில் அப்துல் ரவுஃப் மார்க்க பிரச்சாரம் பண்ணும்போது பலரும் கவர்ந்தார்கள். அவ்வளவு ஒரு சுவையான பயான்களாக இருந்தது. அப்படி டேலண்டா இருந்தாலும் ஆதாரங்கள் அள்ளி போட்டாலும் சொல்ற விளக்கம் எல்லாம் எப்படி இருக்கும், கூழ் முட்டைத்தனமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப யாரு சொன்னாலும் கேட்கலாம் என்றா கேட்கலாம், வடிகட்டி எடுக்கக்கூடிய சக்தி உள்ளவர்களாக நாங்கள் இருந்தால் உலாய்க்கல்லதீன ஹதாஹுமுல்லா, அவர்களுக்கு தான் அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறான். வ உலாய்க்கஹும் ஹுலுல் அல்பாப், அவர்கள் தான் அறிவாளிகள் என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். அப்ப நாங்கள் மார்க்கத்தில் நல்ல கவனமாக கூர்ந்து கவனித்து ஆதாரத்தையும் வாதத்தையும் விளங்கிதான் பின்பற்ற வேண்டும் என்பதை விளங்குகிறோம். இப்போ ஒருத்தர் விளங்கப்படுத்துறாரு, நல்ல தெரிஞ்ச ஒருத்தர் தான், பிரியமான ஒருத்தர் தான். ஒவ்வொருத்தர் ரசிக மன்றங்கள் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு அழைப்பாளர் ஒவ்வொரு தாய்க்கு பின்னாடி நான் அவர்கிட்ட பயான் தான் கேட்பேன், நான் இவர்கிட்ட பயான் தான் கேட்பேன், நான் அஜித் ஃபேன், நான் விஜய் ஃபேன் மாதிரி ஒவ்வொரு மௌலைமார்களுக்கும் பல விசிறிகள் உருவாகி இருக்கிறார்கள். இந்த மாதிரி விசிறி உருவாக்கி கொண்டு விசிறியாகி கொண்டு இருக்கிற வாழ்க்கையா இந்த வாழ்க்கை? மறுமை சம்பந்தப்பட்டது. யாருக்கு நீங்க ஃபேனா இருக்கிறீங்கன்றதுல முக்கியம், யாரு சொல்றது சரியா சொல்றாங்க, யாரிடமிருந்து சரியான மார்க்கம் வருகிறது, அதை பார்த்து நீங்கள் பின்பற்ற வேண்டும். அப்படி சொல்பவர் நீங்க விரும்பக்கூடிய ஒருத்தர் சொல்கின்ற செய்திகளில் கூட உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் கண்டிப்பாக கேள்வி கேட்க வேண்டும். சும்மா தலையாட்டி பொம்மைகளாக மார்க்கத்தை நீங்கள் கற்றறியக்கூடாது. கேள்வி கேட்டு எதிர்கேள்விகள் கேட்டு சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில விஷயங்கள்ல சந்தேகங்கள் வந்தன. உண்மையிலே அல்லாஹ்வின் தூதரா, உண்மையிலே நான் கண்டது ஜிப்ரீலையா, நான் எனக்கு வஹீ தான் வருகிறதா என்று ரசூலுல்லாஹ் சந்தேகம் கொண்டார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், 10வது அத்தியாயத்தில் 93 94, ஃபைன் குன்த ஃபீ ஷக்கின் மிம்மா அன்ஸல்னா இலைக்க, நபியே உங்களுக்கு நாம் அருளுகின்ற மார்க்க விவகாரங்களில் வஹீயில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஃபஸ்அலில்லதீன யக்ரவுனல் கிதாப மின் கப்லிக, உமக்கு முன்னால் வேதம் ஒன்றை வைத்து ஓதிக்கொண்டிருக்கிறார்களே வேதக்காரர்கள், அவர்களிடம் கேளுங்கள். ரசூலுக்கு வேதம் வந்துச்சான்னு சந்தேகம் வருது. ரசூலோட கண் முன்னாடி அஹ்லுல் கிதாப் வாழ்றாங்க, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் வாழ்கிறார்கள். யூதர்கள் தௌராத்தை வைத்திருந்தார்கள், கிறிஸ்தவர்கள் இஞ்சிலை வைத்திருந்தார்கள். அந்த ரெண்டு சாராரும் வேதம் ஒன்றை வச்சு ஓதி கொண்டிருக்கிறாங்களா இல்லையா? யக்ரவுனல் கிதாப மின் கப்லிக, உமக்கு முன்னால் அவர்கள் வேதத்தை வைத்து ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், அவங்க கிட்ட போய் கேளுங்க. சந்தேகத்தை வச்சு கொண்டெல்லாம் மார்க்கத்தில் இருக்கக்கூடாது, கிளியர் பண்ணணும். விளங்கலையா? உங்களை தாண்டின சமூகமாக இருந்தாலும் சரி, யூத சமூகமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ சமூகமாக இருந்தால் இந்த விஷயத்தில் அவங்க சரியா சொல்லுவாங்களா இல்லையா? ஏன்னா அவங்க கடவுளிடமிருந்து செய்தி வருகிறது, வஹீ வருகிறது என்பதை நம்பினார்கள், வேத புத்தகம் இருப்பதை நம்பினார்கள், ஜிப்ரீல் மீகாயிலை நம்பி இருந்தார்கள். அப்ப வஹீ வருத செய்தியை உறுதிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருந்ததனால முஸ்லிம் என்ற இனத்தை தாண்டியாவது மார்க்கத்தை நீங்கள் கற்றறிய வேண்டும் என்று வந்தால் சந்தேகம் இருக்கும் என்றால் அதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான் 16, 43, 44 அல்லாஹ் சொல்கிறான், வமா அர்சல்னா மின் கப்லிக இல்லா ரிஜாலன், உமக்கு முன்னால் ஆண்களை தான் நாம் தூதர்களாக அனுப்பினோம். நூஹி இலைஹிம்
அவர்களுக்கு வஹி அறிவித்தோம். ஃபஸ்அலுல் அஹ்லத் திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் ஃபஸ்அலு அஹ்லத் திக்ரி, வேதம் உள்ளவர்களிடம், வேதக்காரர்களிடம் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். வேதக்காரர்கள் சமூகம் இருக்கிறார்கள், இந்த விஷயத்துல அவங்க கிட்ட நீங்க தெளிவு பெற்றுக் கொள்ளலாம் என்று இறை தூதருக்கே சந்தேகம் வருகின்ற விஷயத்தை, அந்த விஷயத்தில் யாருக்கு தெளிவு இருக்குதோ அவரிடம் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளுமாறு அல்லாஹ் சொல்லி இருக்கும் பொழுது, நம் சமூகம் எப்படி இருக்கிறாங்க? மௌலவி கிட்ட கேள்வி கேட்க மாட்டாங்க. இந்த வசனத்தை வச்சே நம்ம மௌலவிமார்கள் கிண்டல் பண்ணி கொண்டிருந்தாங்க. எப்படி தெரியுமா? இந்த ஃபஸ்அலு அஹ்லத் திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன் என்று வருதே, ஒரு நல்ல காமெடியா பயன் பண்ணக்கூடிய ஒரு அறிஞர், ஒரு மௌலவி இருந்தார் நம் சமூகம். இப்போ மௌத்தா போயிட்டு மிச்சனால் அவர் என்ன பண்றாரு? அவர் சொல்றார் ஒரு பயான்ல, ஒருத்தன் கேட்டானா, மௌலவி எல்லாமே குர்ஆன்ல இருக்குதா? ஒரு சொன்ன, ஆமா ராஜா இருக்குது. அப்படியா? அப்போ வந்து மேசன் பாஸ்ல 1 கிலோ சிமெண்ட்டுக்கு எத்தனை மண் கரண்டி போடணும் என்று இருக்குதா அப்படின்னு கேட்டார். இவர் சொன்னாராம், ஆமா இருக்குது. ஃபஸ்அலு அஹ்லத் திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன் என்று குர்ஆன்ல இருக்குது. ஆனா உனக்கு அது இல்ல பதில். உனக்கு என்ன பதில்? அல்லாஹ் குர்ஆன்ல கல்லில் மன்ஃபூஸ் என்று சொல்றான். கல்லில் மன்ஃபூஸ் இவர் எப்படி சொல்லி கொடுத்தாரு தெரியுமா? கல்லில் மன்ஃபூஸ், கல்லுக்கு மேல மண்ணை பூசு. இந்த சிமெந்தி எவ்வளவு வைக்கணும்? இதை வச்சு குர்ஆன் வசனத்தை கிண்டல் செய்கிற மாதிரி ஒரு வேலை. அவர் கொஞ்சம் ஜோக்காக தான் பேசுவார். ஒருத்தர் அவர்கிட்ட, மௌலவி நீங்கள் மவுத்தண்டு கேள்விப்பட்டேன், உண்மையாண்டு அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு, இவர் சொல்லி, ஆமா ராஜா கபருக்குள்ளே இருந்து தான் பேசுகிறேன். அது உடனே இன்ஸ்டண்ட்டாக பதிலும் வரும். அப்போ இப்படி தான் ஜோக்கா நையாண்டியா மார்க்கத்தை கொண்டு போயிட்டு கொண்டு இருந்தாங்க. கேள்வி கேட்டால் கூட, ஓய் உனக்கு சிமெண்ட் எத்தனை கரண்டி போடணுன்றதுக்காக குர்ஆன் வந்துச்சு, அது உனக்கு தெரிஞ்சு கொள்ளணுமெண்டா எக்ஸ்பர்ட் கிட்ட கேளு. வயரிங் பண்ணணுமா, நியூட்ரல் வயரை எங்க அடிக்கணும், கரண்ட் வயரை எங்க அடிக்கணும் தேவையண்டா நீ அதை எலக்ட்ரிஷியன் கிட்ட கேளு, விவசாயி கிட்ட கேளு, எப்படி விவசாயம் செய்யறதுண்டு. அல்லாஹ் அப்படிதான் சொல்றான் என்று சொல்லி கொடுக்காம அதுலேயும் ஜோக்கு தான், ஒழுங்கா சொல்லி கொடுக்கல. ஒரு ஜாய் மோட்டு சமூகமாக இந்த சமூகத்தை கொண்டு வந்தார்கள். ஏனென்றா கேள்வி கேட்டா மௌலைமார்களுக்கு கடும் ஜதபு. அஸ்ஸலாமு அலைக்கும் ஷேக், இந்த கேள்வி ஒன்று இருக்குது கேட்கலாமா? என்னது கேள்வி? என்னிடம் பயந்துருவோம், இன்னமும் தெரியாம கேட்டோம் போல, அவரை அவமரியாதைப்படுத்திட்டோம் போல என்று பயங்காட்டிய நம்மளை வந்து காலத்தை உருட்டி கொண்டு இருந்தாங்க. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் தௌஹீத் ஜமாத்துடைய புரட்சி வந்ததனால் சர்வசாதாரண கேள்வி கேட்கிறது. தூங்கவும் விட மாட்டேன்றாங்க, சாப்பிடவும் விட மாட்டேன்றாங்க, நிம்மதியா டாய்லெட்டுக்கு கூட போக முடியல, ஃபோன் பண்ணி கேள்வி தான் கேட்குறாங்க. அப்போ இந்த அளவுக்கு நிலைமை இருக்குதா இல்லையா? கேள்வி ரொம்ப ஓவராகவே கேட்குறாங்க. இப்படி இருக்குது. ஒருத்தன் வந்து கேட்டான் என்கிட்ட, குடலுக்கு சக்காத் கொடுக்கணுமா? மாட்டு குடலுக்கு இல்லை, அவன்கிட்ட குடலுக்கு. உன்னோட குடல் பொறுமதியாக இருந்தா அதை விற்று விலைக்கு வாங்கல வேண்டாம், அதுக்கும் கூட என்ன சொல்ல? அப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. இப்படி இருக்குதா? கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும். ஏனண்டா ரசூல்லா கிட்ட பல தடவை பல நபித்தோழர்கள் வந்து கேள்வி கேட்டாங்க. அந்த எல்லாத்துக்கும் ரசூல்லா அல்லாஹ் கிட்ட இருந்து பதில் எடுத்து சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? குர்ஆன்ல பாருங்க, நான் அடுக்கிறேன் 2:189 யஸ்அலூனக அனில் அஹில்லா, பிறைகளை பற்றி நபியை உம்மிடம் கேட்கிறார்கள். 2:215 யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், எதை செலவழிக்க வேண்டும் என்று நபியை உம்மிடம் கேட்கிறார்கள். 2:217 யஸ்அலூனக அனிஸ் ஷஹ்ரில் ஹராமி கிதாலின் ஃபீஹி, ஷஹ்ருல் ஹராம்ல புனித மாதங்கள்ல போர் செய்வதை பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள். 2:219 யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிரி, சூதாட்டம் மற்றும் மதுவை பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள். 2:220 வயஸ்அலூனக அனில் யதாமா, அனாதைகளை பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள். அவர்களுக்கு ஹலாலானது எது என்று உம்மிடம் கேட்கிறார்கள். 2:222 வயஸ்அலூனக அனில் மஹீலி, மாதவிடாய் பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள். 5 யஸ்அலூனக மாதா உஹில்ல லஹும், அவர்களுக்கு ஹலாலாக்கப்பட்டது எது என்று உம்மிடம் கேட்கிறார்கள். 7:187 யஸ்அலூனக அனி ஸாஅத்தி அய்யான முர்சாஹா, கியாமத் எப்போது வரும் என்று உம்மிடம் கேட்கிறார்கள். 63:63 யஸ்அலூன அன்னாசு அனி ஸாஅ, கியாமத்தை பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள். 8:1 யஸ்அலூனக அனில் அன்ஃபால், போர்ல எதிரிகளிடம் கைப்பற்றப்படுகின்ற கனிமத் பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள். ரூஹி, ரூஹை பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள். 18:83 வயஸ்அலூனக அன் தில்கர்னைன், துல்கர்னை பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள். 20:105 வயஸ்அலூனக அனில் ஜிபால், மலைகளை பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள். எத்தனை யஸ்அலூனக! இது எல்லாத்துக்கும் அல்லாஹ் பிளாங்க் அவுட் அல்ல, எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கிறார்.
கேள்வி கேட்டா ரப்புல் ஆலமீன் ஆன்சர் பண்றான். மௌலைமார்களுக்கு ஆன்சர் பண்ணலவா? அவன் எதை படிச்சீங்க? நீங்க பள்ளி வாசல எதை படிச்சீங்க? குர்ஆன் சூறாக்களை சிறதுகளை மனப்பாடமாக்கி, நீங்க துஆக்களை ஔராதுகளை மனப்பாடமாக்கி, கூட்டு துஆக்களை நீங்கள் உலமாவா? நீங்க கிவாருல் உலமாவா? இதுக்கா நீங்க மௌலைமார்கள் ஆகிறீங்க? எதுக்கு உலமாக்கள் அறிஞர்கள் மார்க்க அறிஞர் என்ற பட்டம்? மக்களுக்கு மார்க்கத்தை தெளிவுபடுத்தி கொடுக்கணும். அந்த திறமை இருந்தால் தான் நீங்கள் மார்க்க அறிஞர். இல்லையா ஜுப்பாவா கலெக்டர் இப்ப பார்க்கணும். அந்த ஜுப்பா மட்டும் உடுக்குறாங்க இல்ல, அதுக்கு மேல ஒரு கருப்பு கோட், நீளமாக டிகிரி எடுக்கும் போது க்ளோக் போடுவாங்களே, அந்த க்ளோக்கை விட ஒரு செம்மையான க்ளோக். அது சவுதிக்காரன் கூட இன்னைக்கு மௌலைமார்களுக்கு அதை தான் கொடுக்குறான். சாதாரண பாமரனுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஃபுட்பால்ல வேர்ல்ட் கப்ல ஃபைனல் வந்து மெஸ்ஸிக்கும் அந்த டீமுக்கும் போட்டான் ஃபுட்பால்காரன். அவன டீமுக்குள்ள அவன சாம்பியன் ஆனாங்க ஃபைனல் வேர்ல்ட் கப்ல. மொத்தமா எல்லாருக்கும் கருப்பு கோட்டை போட்டு விட்டான். ஆமா, என்னடா இது கட்டகல்சன் அந்த குத்துமா மிம்பருக்கு ஏறும்போது போடுவாங்களே கருப்பு கலர் ஒரு ஆடை கபாயா, அதை போட்டு விட்டாங்க ஃபுட்பால்காரனுக்கு. ஏன் துபாயில தானே வச்சான், அவன் போட்டு விட்டான். பாத்தீங்களா? அப்ப அவனுக்கு மதிக்கணும் என்ன நினைச்சா எவனுக்கும் கொடுப்பான், ஃபுட்பால்காரனுக்கும் கொடுப்பான், காபீருக்கும் கொடுப்பான். இப்படி அறிஞர்கள் என்ற பேர்ல ஒரு விதமான பில்டப் தான் காட்டுறாங்களே தவிர மார்க்கத்தை சொல்லி கொடுக்குறாங்க. நபித்தோழர்கள் என்ன செய்தார்கள்? ரசூலுல்லாஹ்விடம் அடிக்கடி துருவி துருவி கேள்விதான் கேட்டார்கள். மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக, ஃபித்னா பண்ணுவதற்காக அல்ல. உதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேள்வி கேட்டு ஹைரை பற்றி அறிந்து கொண்டார்கள். நல்ல காரியங்கள் அமல்கள் என்ன என்பதை அறிந்து கொண்டார்கள். வ தஅல்லம்து ஷர்ர, ஆனா நான் கொஞ்சம் டிஃபரெண்டான ஆளு. நான் ரசூலுல்லாஹ் கிட்ட எதை பத்தி எல்லாம் கேள்வி கேட்பேன் தெரியுமா? எது கெட்டதோ அதை பற்றி தான் கேள்வி துருவி துருவி கேட்டேன். அல்லாஹ்வின் தூதரே, கெட்ட காலம் வருமா, ஃபித்னா காலம் வருமா, கியாமத் எப்படி வரும் என்றது டேஞ்சரஸான மைனஸா நெகட்டிவா சில விஷயங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அதை பார்த்து நான் கேள்வி கேட்டேன் என்று உதைஃபா பின் அல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்ற செய்தி புகாரில 3607வது செய்தியா பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்ல ரசூலுல்லாஹ் ஒரு நாள் தயங்கினது இல்ல. ஹஜ்ஜத்துல் விதா கடைசி ஹஜ்ஜி ரசூலுல்லாஹ் நிக்கிறாங்க. ஹஜ்ஜத்துல் வதாவில் லின்னாசி யஸ்அலூனஹு, மினாவில் நின்றார்கள், மக்களும் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஒருத்தர் வந்தார், யா ரசூலல்லாஹி லம் அஷ்உர் ஃபஹலக்து கப்ல அன் அன்ஹர, அல்லாஹ்வின் தூதரே, நான் குர்பான் கொடுக்கிறதுக்கு முன்னாடி தலை முடியை மலித்து விட்டேன், என்ன செய்ய? ஃபகால இத்பஹ் வலா ஹரஜ, பரவாயில்ல இப்ப குர்பான் கொடு என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இன்னொருவர் வந்தா, யா ரசூலல்லாஹி லம் யஸ்உர் ஃபனஹர்து கப்ல அன் அர்மி, கல்லெறிவதற்கு முன்பதாக நான் குர்பான் செய்து விட்டேன், என்ன பண்ண? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இர்மி வலா ஹரஜ, இப்போது கல்லெறிந்து கொள், குற்றம் இல்லை என்று சொல்லி ஃபமா சுஇல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ஷைஇன், அந்த மினாவின் போது ஹஜ்ஜத்துல் வதால ரசூலுல்லாஹ் கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? குத்திப வலா உக்கிர, முன்னாடி கேட்டாலும் பின்னாடி செஞ்சேன், முன்னாடி செஞ்சேன், மாறி மாறி செஞ்சேன் என்று கேட்டாலும் இல்லா கால இஃபால் வலா ஹரஜ, செய்து கொள் பரவாயில்லை என்ற பதிலே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். என்றா ரசூலுல்லாஹ் கோபப்பட்டாங்களா? கேள்வி கேட்க சொன்னா என்ன உடம்பு கேட்டுக்கொண்டே இருப்பீங்களா? எங்களுக்கு நேரம் இல்லையா, வேலை வெட்டி இல்லையா, குடும்பம் இல்லையா, இப்படி கேட்டார்களா? இல்லை, கேள்வி கேட்பவர்களுக்கு பதில் சொன்னார்கள். அப்ப கேள்வி கேட்கக்கூடிய நிலையில் நபி தோழர்கள் இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரிடம் கூட மார்க்க விஷயம் இல்லையா, மார்க்கத்தை சரியா தெரிஞ்சு கொள்ளணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்ததை பின்பற்றலாம். சந்தேகமா இருந்தா கேள்வி கேட்டு மார்க்கத்தை சரியா விளங்கி கொண்டு பின்பற்ற வேண்டும் என்ற நிலையில் நபி தோழர்கள் இருந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப மார்க்கம் சொல்லும் யாராக இருந்தாலும் சொல்லக்கூடிய விஷயங்களை ஆதாரத்துடனும் சொல்ல வேண்டும். இப்போ பதில் சொல்றவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்களும் ஆதாரத்தோடு தான் சொல்லணும். ஆதாரத்தோடே சொன்னாலும் சரியான ஆதாரத்தை வைக்கிறாங்களான்னு கவனிக்க சொல்றான் அல்ல. ஆதாரம் இல்லாம சொன்னா, ஆதாரமே இல்லாத நிலையில் சொன்னா என்ன நடக்கும்? அது மிகப்பெரிய ஒரு பாவமாக அமைந்துவிடும். மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் மிகவும் கவனமாக இந்த விஷயத்திலே இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்கிறான்? யூதர்கள் கிறிஸ்தவர்களுடைய நிலையை அல்லாஹ் சொல்லும் போது சூரத்து தௌபால 31வது வசனம், இத்தஹது அஹ்பாரஹும் வ ருஹ்பானஹும் அர்பாபம் மின் தூனில்லாஹ், அவர்கள் தங்களுடைய மதகுருமார்களையும் பாதிரிகளையும் அல்லாஹ்வை விட்டு கடவுள்களாக எடுத்துக்கொண்டார்கள். வல் மஸீஹ் இப்னு மரியம, மரியமுடைய மகன் மசீஹையும் கடவுளாக்கி கொண்டார்கள். வமா உமிரு இல்லா லியஅபுது இலாஹன் வாஹிதா, ஒரே ஒரு கடவுளை வணங்குமாறுதான் அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப என்ன செஞ்சாங்களாம்?
யூதர் கிறிஸ்தவர்கள் மதகுருமார்களையும் பாதிரிமார்களையும் கடவுளாக ஆக்கினார்களாம். என்ன கடவுளாக ஆக்குவது? மதகுரு எதை சொன்னாலும் கேட்டுக்கொள்றது, பாதிரி என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்றது, அப்படியே தக்லீத் பண்ணுவது, ஆதாரத்தை கேட்காமல் பின்பற்றுவது. இது அவர்களுடைய சமூகத்தில் நிலவிய மிகப்பெரிய குற்றமாக அல்லாஹ் சொல்வதை நாம் பார்க்கிறோம். நம்ம சமூகத்தில் என்ன நடக்குது? ஆதாரத்தோடைய மக்கள் கேட்குறாங்க. மௌலவி வருவார், நல்ல கமகமேண்ட அத்தரை பூசிக்கொண்டு வருவார், வெள்ளையும் சொல்லையுமா இருப்பார், நீண்ட தாடியுடன் இருப்பார். வீட்டுக்கு வந்தாலும் அப்படியே ஒரு தாடி ஒரு கோரணும்னு அப்படியே எல்லாம் சரண்டர். அப்படிதான் அவருடைய எக்ஸன் இருக்கும். வந்து மாஷா அல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் உள்ள தக்பீர் திக்ர் எல்லாம் சொன்னோன்னு எல்லாருக்கும் ஒரு பயம். நமக்கு தெரியாத தக்பீர் எல்லாம் அவருக்கு தெரியும், நமக்கு தெரியாத தஸ்பீஹ் எல்லாம் அவருக்கு தெரியும். அப்படி ஒரு பில்டப்பை கொடுக்கிறது. கொடுத்த பிறகு சுப்ஹானல்லாஹ் என்ன பிரச்சனை? இல்லை மௌலவி ஹஸ்ரத்து, நாங்கள் வந்து பிஸ்னஸ் ஒன்று பண்ணுறோம், புதுசாக ஒரு ஷாப்பை ஓப்பன் பண்ண போகிறோம், அது சம்மந்தமாக உங்களுக்கு ஆலோசனை கேட்க வந்தோம். அப்படியா, உங்களோட ஷாப் ஆரம்பிக்கிறீங்களா? நீங்கள் தயவு செய்து மாஷா அல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் இடக்கடை இப்படி தாடியை கோர்ந்து மாஷா அல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் உங்களோட ஷாப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணினீங்கன்னு சொன்னால் ஒரு விஷயத்தை சொல்லி தருகிறேன். ஒரு குர்பானை கொடுத்து 4 மூலைகளிலும் இரத்தத்தை ஓட்டுங்கள், செய்வீங்களா? கேட்பான். கட்டாயம் செய்யற. இவர் கோழி எடுத்து போயிட்டு குர்பான் பண்ணி ரத்தத்தை கொட்டுறான். படு பாவி. புது வீட்டை கட்டினாலும் குர்பான் கொடுக்கிறான், புது ஒரு வியாபாரம் பண்றதா இருந்தாலும் குர்பான் கொடுத்து ரத்த பலி கொடுக்கிறான். யாரு சொல்லி கொடுத்தா? ஹஜ்ரத்துனா கல்லு, ஹஜ்ரத்துண்டா தலைவர். அப்ப இந்த ஹஜ்ரத்து கல்லு தானே, அவன் மார்க்கம் தெரியாத கல்லு. மார்க்கம் தெரியாத கல்லு என்ன சொல்லி கொடுக்குது? குர்பான் பலி பிரமத கலாச்சாரத்தை சொல்லி கொடுக்குது. அப்படியே கேட்கிறான். மௌலவி தராவி 8 ரக்காத்தா 20 ரக்காத்தா? இந்த சமூகத்தில் குழப்பம் செய்யாதீர்கள், காலாகாலமாக நாங்கள் 20 ரக்காத்துகளை தான் தொழுது வருகிறோம். ஃபித்னாக்காரர்கள் வஹாபிகள். ஓ, வஹாபிகள் ஃபித்னாக்காரர்கள், எனவே தராவி 20 ரக்காத்து. எப்படி ஆதாரம்? வஹாபி ஃபித்னாக்காரனா இருக்கட்டும், அவன் விஷத்தை குடிச்சவனா சரி இருக்கட்டும், வஹாபி விஷத்தையாவது குடிச்சிருக்கட்டும். மார்க்கத்தில் இரவு தொழுகை 8 20? அதுக்கு ஆதாரம் காட்டணுமா இல்லையா? இதுக்கு பரம்பரை ஊர் உலகத்தில் நாங்கள் இப்படிதான் செய்து வந்தோம், அப்படியே தசை திருப்பி மாற்றி விடுவாங்க. இப்படி இல்லை மார்க்கம் சொல்லணும். மார்க்கத்தில் வழி என்ன? மார்க்கத்தில் எது கேள்வியாக கேட்கப்படுதோ அல்லது மௌலைமார்கள் எதை மார்க்கம் என்று சொல்கிறார்களோ ஆதாரத்தை முன்னிறுத்தி செல்ல வேண்டும். 12வது அத்தியாயத்தில் 108வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குல் ஹாதிஹி சபீலி அது இலல்லாஹி அலா பஸீரத்தின் அன வமனித்தபஅனி. இதுதான் நேரான பாதை. நபியே சொல்லுங்கள், இதுதான் என்னுடைய நேரான பாதை. அது இலல்லாஹ், இந்த பாதையிலிருந்து நாங்கள் யாரை நோக்கி அழைக்கிறோம்? அல்லாஹ்வை நோக்கி அழைக்கிறோம். அலா பஸீரத்தின், தெளிவான ஆதாரங்களுடன் அழைக்கிறோம். சும்மா அழைக்க கூடாது. எப்படி அழைக்கணும்? அலா பஸீரத்தின், தெளிவான ஆதாரங்களுடன் அழைக்கிறோம். அன, நானும் அழைக்கிறேன். வமனித்தபஅனி, என்னை ஃபாலோ பண்ணி யாரெல்லாம் அழைப்பு பணியில் இருக்கிறார்களோ அவர்களும் ஆதாரத்துடன் தான் மக்களை அழைப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நாங்க மக்களை எப்படி அழைக்கணும்? ஆதாரத்தை முன்வைத்து தான் அழைக்கணும். ஆதாரத்தை முன்வைக்காமல் மனோ இச்சைகளை முன்வைத்து அழைத்தால் மறுமையில் அல்லாஹ் சொல்கிறான் 33, 66, 67, 68 யௌம துக்கல்லபு வுஜூஹும் பின்னார், சில முகங்கள் நரகத்திலே போட்டு புரட்டப்படும் அந்த நாளிலே யகூலுன யா லைத்தனா அதான அல்லாஹ் வ அதான ரசூலா, நாங்கள் அல்லாஹ்வுக்கும் இந்த தூதருக்கும் கட்டுப்பட்டு இருக்க கூடாதா? இன்னா அதானா சாதத்தனா வ குபரானா, நாங்கள் நம் பெரியவர்களுக்கும் தலைவர்களுக்கும் கட்டுப்பட்டோம். ஃபஅலல்லுன ஸபீலா, அவர்கள் நம்முடைய வழியை கெடுத்து விட்டார்கள். ரப்பனா ஆதீம் லஃபைனி மினல் அதாப் வல் அன்ஹும் லானன் கபீரா, இறைவா அவங்களுக்கு 2 மடங்கு வேதனையை கொடுத்து பெரிய அளவு சாபத்தை கொண்டு சபிப்பீராக என்று நரகத்தில் கிடந்து சொல்லுவோம். எங்களை வழி கெடுத்தவர்களை இறைவா கொஞ்சம் காட்ட மாட்டியா கேட்பாங்க நரகத்தில். எங்களை வழி கெடுத்தவன் யார்? வழி கெடுத்தவன் மார்க்கத்தை சொல்லி கொடுத்த மார்க்க தலைவர்கள், ஆன்மீக தலைவர்கள், உலமாக்கள். இவர்கள் மறுமையிலே இவங்க அத்தான் அல்லாஹ் வாத்தான் அர் ரசூல் என்றாங்க. இந்த நபியை நாங்கள் பின்பற்றி இருக்க கூடாது. இந்த நபி யாரு? முகமது நபி. இப்போ முகமது நபியை பின்பற்றாம சாதாத்துமார்களையும் நாதாத்துமார்களையும் பெரியவர்களையும் பின்பற்றியவர்கள் மறுமையில் சொல்வார்கள், யா அல்லாஹ் எங்களை கொஞ்சம் நரகத்தில் தான் இருப்பாங்க, எங்களை வழிகெடுத்தவனால கொஞ்சம் காட்டுவேனே. எதுக்கு? அவங்களோட கால்களுக்கு கீழே போட்டு கொஞ்சம் நறுக்கு நறுக்கு என்று மிரிக்கணும்.
அதனால காட்டு விடுவினே என்று கேட்பார்கள். யார் கேட்போம்? நாங்களும் ஆதாரம் இல்லாமல் தலைவர்கள் சொல்வதை பின்பற்றினால் இந்த வார்த்தைக்குரியவர்களாக நரகத்தில் மாறிவிடுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எந்த முஹப்பத் இருந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு உங்களுக்கு வேண்டப்பட்டவராக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு மரியாதைக்குரியவராக இருந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு படித்தவராக இருந்தாலும் பரவாயில்ல, மார்க்கம் சொல்லி கொடுக்கிறவராக இருந்தா நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் குர்ஆன் ஹதீஸில் இருந்து முன்வைக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவரை ஃபாலோ பண்ணக்கூடாது. இதான் அடிப்படை, இதான் உசூல். இப்படி இருந்தால் நாங்க அந்த குருடர்களாக செவிடர்களாக விழாதவர்கள் என்ற அர்த்தம். இன்னும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா அமானிதத்தை இந்த மக்களுக்கு முன்வைத்தான். அன்னல் அமானத நஸலத் மினஸ் ஸமாஇ ஃபீ ஜத்ரி குலூபிர் ரிஜால். மனிதர்களுடைய உள்ளத்திலே வஹி அருளப்படுவதற்கு முன்பதாகவே அமானித உணர்வை அல்லாஹ் வானத்தில் இருந்து இறக்கி வைத்தான். இதான் சிங்களவன் கிட்ட கூட நேர்மை இருக்குது. வஹியில தான் அமானித உணர்வு வரணும் என்றதில்லை. நாங்கள் பாப்போம் தானே, சிங்களவன் நேர்மையா இருக்கிறான், தமிழன் நேர்மையா இருக்கிறான், முஸ்லீம் தானே செக்கு பம்ப் பண்றான், இப்படி சொல்லுவான் தானே. எங்கால அவனுக்கு நேர்மை வந்துச்சு? வஹியை அவன் பின்பற்றலையே. அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், வஹிக்கு முன்பதாகவே அமானித உணர்வு வானத்திலிருந்து இறக்கி அருளப்பட்டது. வனஸலல் குர்ஆனு, பிறகு குர்ஆன் அருளப்படுகிறது. ஃபக்ரவுல் குர்ஆன், அந்த குர்ஆனிலும் அமானிதத்தை பேணி பாதுகாக்குமாறு ஓதுகிறார்கள், படிக்கிறார்கள், மக்கள் படிக்கிறார்கள். வஅலிமு மினஸ் சுன்னா, அந்த அமானித உணர்வை நேர்மையை சுன்னாவில் இருந்தும் பெற்றுக்கொள்வார்கள். அப்ப பசீரத் என்றது என்னது? குர்ஆனும் சுன்னா. எல்லாம் பசீரல வருமா? பசீரல வராது. உலமா சபையோட மன்ஹஜ்ல தான் வரும். இஜ்மா கியாஸ் நீங்க எங்கால கண்டுபிடிச்சீங்க? கியாஸ் என்றது ஒரு அடிப்படை மூலாதாரம் கிடையாது. இஜ்மாவு சஹாபா, சஹாபாக்கள் எல்லாம் ஒருமித்து சொல்லிவிட்டால் அது மார்க்கமாகும். என்ன ஆதாரம்? குர்ஆன். குர்ஆன் புக்காகி இருக்கிறோம். அது புக்காக்குறது மார்க்க வேலையா? அது பைண்டிங் செய்யற புக் ஷாப்காரண்ட வேலை, பைண்ட் பண்றது புக் ஷாப்காரண்ட வேலை. அதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் குர்ஆனில் இருக்கிறது. தாலிகல் கிதாப், இது ஒரு கிதாப். கிதாப் என்ன? புத்தகம், புத்தகமாக்கணும் என்று அர்த்தம். இதுக்கு இது ஆதாரம். குர்ஆன் ரசூலுடைய காலத்தில் இந்த மாதிரி கட்டு கட்டா இருந்துச்சா? பைண்டிங் பண்ணி இருந்துச்சா? லைட்டு இருந்துச்சா? இவங்க ஆதாரம். இதுதான் இஜ்மால வந்தது, சஹாபாக்கள் சொல்லி தந்தது, உலமாக்கள் சொல்லி தந்தது என்று இல்லாத ஒரு அடிப்படை மூலாதாரத்தை உருவாக்குகிறார்கள். இப்படி உருவாக்கும் போது மக்கள் அலர்ட் ஆகிறாங்க தானே. நம்மளை ஓவரா பொய் சொல்றாங்க நம்ம மௌலவிமார்கள், நிறைய கதை விடுறாங்க, கப்சா விடுறாங்க. ஒரு ஜும்மாக்கு கூட போவே இல்லாமல் இருக்குது. போனா கடுமையா புரளியை போட்டு கிளப்பிக்கொண்டே இருப்பாங்க. இது சரி வராதேன்னு சிந்திக்கும் போது யோசிக்கிறாங்க, நாம சொல்றது மக்கள் கேட்கணும், என்ன பண்ணலாம்? இப்ப எல்லாம் படிக்கிறான், ஏஐல வேற தேடி பார்க்குறான். அப்ப இது சரி வராது. என்ன செய்யணும்? அந்த காலத்தில் இருந்த அறிஞர்களை பெரிய பக்திமான்களை ஆக்கணும், பெரிய கராமத் பெற்றவர்களை ஆக்கணும். அப்படி ஆக்கி விட்டா தான் இமாம் ஷாஃபி சொல்லிவிட்டார், அதற்காக நீ பேசுவியா? கேட்டோன்னே பயந்துரும். ஷாஃபியே சொல்லிட்டாரு, அப்ப அனப்பிக்காரனுக்கு என்ன வேலை? அனப்பியே சொல்லிவிட்டார், ஷாஃபிக்காரனுக்கு என்ன வேலை? இப்படி என்று யோசிப்பாங்களா? அந்த வழிமுறையை கையாண்டு அந்த காலத்திலே இந்த வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படி ஆரம்பிச்சாங்கன்னு பாருங்க. ஷாஃபி மதுஹபுடைய ஒரு சட்ட நூல், அது என்ன சட்ட நூல்? ஹாசியத்துல் புஜைரமி என்று சொல்லக்கூடிய ஒரு சட்ட நூல்ல வக்கல் தக்கர சுபுக்கியு, இந்த சுபுக்கி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் சொல்கிறார், அன்னஹும் தக்கரு, அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அன்னமின் ஹவாசில் இமாமி ஷாஃபி, இமாம் ஷாஃபியுடைய தனி சிறப்பு என்னன்னு சொன்னா, மின் பைனில் ஐம்மா, இமாம்களுக்கு மத்தியில் அவருக்குள்ள தனி சிறப்பு என்னன்னா, அன்ன மன் தஅர்ரல இலைஹி அவ் இலா மதுஹபிஹி பிசூஹி அவ் நக்ஸின் ஹலக கரீபன். அவருடைய மதுஹபை யாராவது குறை சொன்னா, கிண்டல் அடிச்சா, புறக்கணிச்சா அவனுக்கு கிட்டத்திலே அழிவு சேர்ந்து விடும். பயங்காட்டுறாங்களா? கிட்டத்திலே என்ன செய்யுமாம்? அழிவு சேர்ந்து விடும். அதுக்கு என்ன ஆதாரம்? நான் சொன்னேன், ஆதாரத்தை சரியா வைக்கணும் என்று. இப்போ ஒரு கருத்தை சொல்லிட்டாங்க, இதுக்கு என்ன ஆதாரமா? வா அஹது தாலிக மின் கௌலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த கருத்தை ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லிலிருந்து தான் எடுத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சொல் என்ன? மன் அஹான குரைசன் அஹானஹுல்லாஹ். யார் குறைசிகளை இழிவுபடுத்துகிறார்களோ அல்லாஹ் அவர்களை இழிவுபடுத்துவான். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. குறைசிகளை இழிவுபடுத்துறவன அல்லாஹ் இழிவுபடுத்துவானா? அப்படி ஹதீஸே கிடையாது. ஹதீஸே இருந்தாலும் அந்த ஹதீஸை காட்டி இவங்க சொன்ன நிலைப்பாட்டுக்கு சம்பந்தம் ஏதாவது இருக்குதா? இல்லை. லம் யஹிரு அலைஹா சும்மன் வஹும் யானா, குருடர்களாக செவிடர்களாக விழக்கூடாது. இப்போ பக்தியை போட்டாச்சு,
பக்தியை போட்டோன்னே எல்லாம் சரண்டர். ஓ, ஷாஃபி இமாமுக்கு அப்பீல் கிடையாது. எப்படிப்பட்ட அறிஞர் அவர்! குறைசி வம்சம், குறைசி வம்சத்தை நாங்கள் குறைத்து மதித்தால் வம்ச வேறுபாடு வந்து இஸ்லாத்தில் இருக்குதா? இஸ்லாம் சொல்லுதா ஜாதி வேறுபாடு காட்ட சொல்லுதா? மதம் வேறுபாடு இருக்குது, ஜாதி வேறுபாடு இருக்குதா? குல வேறுபாடு இருக்குதா? இல்லை. அடுத்ததா என்ன சொல்றாங்க? சும்மா இல்லை, அவுலியாக்கள் அல்லாஹ் அடிக்கடி கனவுல காணுவாங்களாம். எப்படி காணுவாங்க? ஃபாயிதா. ஃபாயிதா என்ன தெரியுமா? இத்தஃபகலி பாலி அவுலியா இல்லாஹி தஆலா. அவுலியாக்கள்ல சில பேர் ஒரு முடிவு செஞ்சுக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, அன்னவுரா ரப்புஹு ஃபில் மனாமி. அவங்க இறைவனை கனவில் பார்த்து இருக்கின்ற நேரத்தில் சில அவுலியாக்கள் அல்லாவை கனவில் பார்த்தார்களாம். அந்த நேரத்தில் அவர்கள் எடுத்த முடிவு என்னையாம்? அல்லாஹ் கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, யா ரப்பி பி ஐயில் மதாஹிபி அஸ்தகிலு. நாங்க எந்த மதுஹபை பின்பற்ற வேண்டும், பற்றி கொள்ள வேண்டும்? அல்லாஹ் கிட்ட மதுஹப்ல கேள்வி கேட்டு அல்லாஹ் சொன்னானாம், ஃபகால லஹு மதுஹபு ஷாஃபிஈ நஃபீசுன். நீங்க ஷாஃபி மதுஹபை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும். இங்க ஆதாரம். ஸ்ரீலங்காக்காரன் ஷாஃபிக்காரனா? ஷாஃபி ஹோட்டல் ஆக்கள் இல்லை. மாளிகாத்தில் ஷாஃபி ஹோட்டல் இருக்குது, அது வேற. ஸ்ரீலங்காக்காரன் ஷாஃபி மதுஹப் தானே. நீங்க உங்களை மதுஹபுக்குள்ள எப்படி வச்சிருக்கிறான்னு விளங்குதா? அவுலியாக்கள் கனவு கண்டு அல்லாஹ்காரன் சும்மா இருப்பானா? அவன் சும்மா இருக்க மாட்டான். அவன் சொல்றான், வல் ஹாசிலு அனீஃபத்த நுஅமா இருக்கிறாரே, மின் ஆலமி மூஜிசாத்தில் முஸ்தபா பாதல் குர்ஆன். அவர்தான் குர்ஆனுக்கு பிறகு மகத்துவமும் கண்ணியமும் நிறைந்த ஒரு கராமத்தாக இருக்கிறார். இந்த அல்லாவே எங்க போயிட்டு யாருக்கிட்ட சொல்ல? அபு ஹனீஃபா குர்ஆனுக்கு பிறகு உள்ள மிகப்பெரிய கராமத்து மூஜிசாத்து என்று சொல்கிறார்கள். சரி, இவங்களோட மூஜிசாத்துகள்ல கராமத்துகள்ல என்ன சொல்லி வச்சிருக்கிறாங்க? மார்க்கத்தில் பேர்ல இட்டு கட்டி சொல்றது போல சொல்றேன். என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அபு ஹனீஃபாட மதுஹப்ல துர்ருல் முக்தார்ல வலவிஸ்தாதஃப கல்பன் ஹவ் இர்ரத்தன். நீங்க தொழுகையில் இருக்கிறீர்கள், ஒரு நாய் கத்துவது போன்று ஓசையை நீங்கள் வைத்தால், நாயை கூப்பிடுறீங்க, எப்படி ஒரு சு என்று சரி என்ன சரி சொல்லி பேசுறீங்க, அல்லது ஒரு பூனையை நீங்கள் அழைத்து பேசுகிறீர்கள், பூனை சைகை மியாவ் மியாவ் என்றாவது ஒரு மியாவ் சத்தத்தை போடுறீங்க, அல்லது அவுசாக்க ஹிமாரன் ஒரு கழுதை ஓட்டுவதற்கான ஓசையை போல. கழுதை எப்படி ஓட்டுவாங்க எனக்கு தெரியல, புத்தகத்தில் இருக்கிறவங்க தான் கழுதை ஓட்டுவாங்க. நாயை விரட்டுறதா இருந்தாலும் பூனையை விரட்டுறதா இருந்தாலும் சைகை செய்கிற மாதிரி இப்படி ஓசை தொழுகையிலே இருந்து கொண்டு தக்பீரிலே இருந்து கொண்டு நீங்கள் செய்தால் லா தஃப்சுது, உங்களுடைய தொழுகை பாழாவாது. காரணம் லி அன்னஹு சௌத்துன், அது வெறுமே ஒரு சத்தம் தான். லா இஜாஹலஹு, அதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை. அதாவது தக்பீர்ல இருக்கிறீங்க, அபு ஹனீஃபா மதுஹப் தானே, தொப்புளுக்கு கீழே தக்பீர். ஒரு நாய் வருது என்றோம், அல்லது ஒரு பூனை வருது மியாவ் என்றோம். சில பேர் வந்து ஏதாவது ஒரு பானை பாத்திரத்தை கீழே விடுவாங்க, பொண்டாட்டி கத்துவான்னு மியாவ் என்றுவாங்க, பூனை கீழே விட்ட மாதிரி அந்த மாதிரி செய்யறது. அல்லது ஒரு கழுதை வருது துக் 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 சரி என்ன சரி சொல்லி அதை விரட்டுறது. இப்படி விரட்டினா நீங்க ஓசை தானே, சவுண்ட் தானே போட்டீங்க தொழுகையில, அவங்களோட தொழுகை பாலா போவாது அப்படின்றாங்க. அது மாத்திரமல்ல, இன்னொரு அற்புதமான சட்டம். ஒருவர் தொழுவையில் கர பில் ஃபாரிசியா, குர்ஆனை பாரசீக மொழியில் குர்ஆனை ஓதுகிறார். அபி தௌராத் அவில் இஞ்சில், அல்லது தொழுகையில் தௌராத்தை ஓதுகிறார், இஞ்சிலை ஓதுகிறார். இன்னஹு கிஸ்ஸத்த, அது ஒரு கதையாக இருந்தா தஃப்சுது, தொழுகை பாலா போகும். வைன் திக்ரான், அது ஒரு திக்ரா இருந்தா அறிவுரையாக இருந்தா லா, தொழுகை பாலா போவாது. என்னையாம் ஒரு முஸ்லிம் அனபி மதுஹப்காரன் தொழுகையில குர்ஆனை மட்டும் இல்ல ஓதலாமாம். எது ஓதலாமாம்? பைபிளை ஓதலாம், இஞ்சியில ஓதலாம், தோரா பென்டடோக்க ஓதலாம். அப்படி ஓதினா பாரசீக மொழியிலும் ஓதலாம். தொழுகை பாலா போமா? பாலா போகும். எப்ப கதை சொன்னா, இன்னாருக்கு பிறந்தார் இன்னார், இன்னாருடைய மகன் இன்னார் போனார், எசக்கேல் அப்படி செய்தார், ஜிப்ரேல் இப்படி செய்தார் என்று கதை போடுவாங்க. இந்த மாதிரி கதை விட்டீங்கன்னா சரி வராது. அறிவுரை வந்தால் ஏலி ஏலி லாமா சபக்தனி, கடவுளே கடவுளே என்ன. இப்போ தக்பீரை கட்டி அனபி மதுஹப்காரன் என்ன பண்ணும்? எலோஹி எலோஹி லாமா சபக்தானி, என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர், பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் திருநாமத்தால். எங்க கொண்டு போயிட்டு எங்களை விட்டுறாங்கன்னு பார்த்தீங்களா? எங்களை எங்க போயிட்டு மூல செலவு செய்ய இதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்னும் அற்புதமான சட்டங்களை ரத்துல் முக்தாரில் வைத்திருக்கிறார்கள். சில அவுலியாக்களை பார்ப்பதற்காக நாங்கள் எதை நோக்கி தொழுறோம்? காபாவை நோக்கி தானே. காபாவை நோக்கி தானே எங்க இருந்தாலும் தொழணும். சில நேரம் காபா காணாம போனா என்ன பண்றது? காபாவே காணோம், கிணத்தை தான் காணாம கதை கேள்விப்பட்டீங்க. இப்ப காபாவே காணமாக்கிட்டானோ, காபா காணோம்,
என்ன பண்ணலாம்? அல் காபத்து இதா ருஃபியத் அன் மகானிஹா லி ஜியாரத்தி அஸ்ஹாபில் கராமா. காபா அதனுடைய இடத்திலிருந்து உயர்த்தப்பட்டால் எதற்காக? லி ஜியாரத்தி அஸ்ஹாபல் கராமா, கராமத் வாசிகளை அவுலியாக்களை சந்திப்பதற்காக, ஜியாரத் செய்வதற்காக. அதாவது அவுலியாக்களை மன்சர்பேட்டு கபரை ஜியாரத் பண்ணணும் என்றதை விட்டுட்டு காபாவே போவோம் ஜியாரத் பண்ணுறதுக்கு. இப்போ தேவட்டாகா பள்ளிக்கு காபா வந்தாலும் வரும் ஜியாரத் பண்ணுறதுக்கு, அப்படிதான் சொல்கிறாங்க. அது அப்படி போனால் என்ன பண்ணுறது? அதுக்கு சட்டம் சொல்லணுமே. அவன் சொல்கிறான், ஃபஃபி தில்க ஹாலத்தி, இந்த மாதிரி நேரத்தில் ஜாசதி சலாத்து இல்லா அர்லியா, நீங்கள் பூமியில் எந்த திசையிலிருந்து தொழுதாலும் தொழுகை கூடும். எந்த திசை எத்திசையிலும் நீங்கள் தொழலாம். ஏன்னா காபா தானே ரூட் மாறிடுச்சு. ரூட் மாறினோடனே நீங்கள் வடக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ மார்க்கம் சொல்லி தர்றீங்களா? எங்களை கேள்வி கூத்தாக்குறீங்களா? அப்போ அல்லாஹ் சொல்றது விளங்குதா? இப்போ அர்த்தம் விளங்குதா? லம் யஹிரு அலைஹா சும்மன் வஹும்யானான்றது விளங்குதா? அல்லாஹ்ட பேரை சொல்லி சொல்லப்பட்டாலும், காபாவை சொல்லி சொல்லப்பட்டாலும், நபியை சொல்லி சொல்லப்பட்டாலும் குருடனாக செவிடனாக விழக்கூடாது என்பதை சொல்வதை பார்க்கிறோம். அது மாத்திரமில்லை, நாய் சோப், சோப்பில் டாக் சோப் என்ற ஒரு சோப் மதுஹப்ல உருவாக்கிக்கிறாங்க. என்ன சோப்? லவ் அகா இன்சானுன் அவ் கல்புன் ஃபீ கித்ரி சாபூனி, சவுக்காரம் வைக்கிற தண்ணியில் ஒரு நாய் விழுந்தாலோ அல்லது ஒரு மனிதன் விழுந்தாலோ, சவுக்கார தண்ணி நுரைச்சி ரின்ஸ தண்ணியை போட்டு வச்சுக்கிறீங்க, அதில் ஒரு நாய் உழுது அல்லது ஒரு மனுஷன் உழுது, பசார சாபூனன், கடைசியில் அந்த நாயை என்ன ஆவிருச்சு? சோப்பாவிருச்சு. மனுஷனே சோப்பாவிட்டாங்க. எப்படி அறிஞர்கள் சயின்டிஸ்ட் மகள் பார்த்தீங்களா? சோப்பாவினா யகூன தாஹிரன், அந்த சோப் சுத்தமான சோப், டாக் சோப் இல்லை சவுக்கார தண்ணியில் தானே புளிச்சு, எங்கே கொண்டு போயிட்டு எங்களை வச்சான்னு பாருங்க. அதே மாதிரி கடைசியாக உண்டு பல் துளக்கிறது. என்ன பல் துளக்கிறது? துருல் முக்தார்ல வல் அஃபுலலு ஐ யஸ்தாக சப்பபத்தைன், பல்லு திலக்கணும், மிஸ்வாக் பண்ணணும். நீங்கள் சிவாக் பண்ணுறதா இருந்தால் எப்படி பண்ணுவீங்க? ப்ரஷ் எடுத்து திட்டுவீங்க, அல்லது ப்ரஷ் இல்லாட்டி விரல் எடுத்து ஐயோ யோ யோ யோன்னு திட்டுவீங்க. அப்படி தானே? இவங்க மதுஹப்ல என்ன சொல்லி கொடுக்குறாங்க? ரெண்டு கையிலையும் ஆட்காட்டி விரல்கள் ரெண்டையும் எடுத்துக்கொள்ளுங்கள், எடுத்து யூடி யூடி திட்டணும். யூடி ஓ. இவங்களுக்கு மொண்டி சோர்ல திஸ் இஸ் த வே டு பிரஷ் டீத்னு சொல்லி கொடுத்தில்ல, சொல்லி கொடுக்காதனால ரெண்டு. சரி, இந்த விரலை போட்டீங்க, சரி, இந்த விரல் எந்த விரல்? பீச்சாங்கைய வாயில போட வச்சாம பார்த்தீங்களா? பீச்சாங்கைய வாயில போட வச்சு மதுஹப் என்ற பேர்ல, மார்க் அறிஞர்கள் என்ற பேர்ல கண்ட கப்சாக்களையும் சொல்லி கொடுத்தவர்கள் இப்படி எங்களை ஏமாத்துவார்கள். தொழுகையில நீங்க தொழுந்து கொண்டு இருக்கிறீங்க, ஒருத்தன் வாரான், ஃபலோ பாஃபி சலாத்தி பில் இசாரத்தி இன் அக்கதல் பைஹு வலா தபுத்துலு சலாத்துஹு, நீங்க தொழுகையில் நின்று கொண்டிருக்கும் போது வியாபாரம் செய்ய வேண்டி வருது, உங்களோட தட்டு வச்சிருக்கிறீங்க, தொழுறீங்க, ஒருத்தன் வந்து மஞ்சக்கா ஒரு கிலோ எவ்வளோன்னு கேட்குறான், நீங்க இப்படி ஆண்டுறீங்க, எப்படி? சைகையில் 120 ரூபா, 1200 ரூபா சைகையிலே சொன்னால் உங்களுடைய தொழுகை பாத்திலாவாது. இப்படி எங்களை ஏமாற்றக்கூடிய இதெல்லாம் மதுஹப். இன்றைய ஆலிம்கள் உலமாக்கள் மதுஹப் கிதாபுகள் ஃபிக்ஹு படித்து வரோம், அவங்க இந்த ஃபிக்ஹு தான் படித்து வராங்க. இதை படித்து வந்து தான் உங்களுக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுக்குறாங்க. லம் யஹிரு அலைஹா சும்மன் வஹும்யானா, கவனமாக இருக்க வேண்டும். அடுத்த 74வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யகூலூன ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன். இறைவா, ஒரு துஆ கேட்பாங்க. அவர்கள் சொல்வார்கள், எங்கள் இறைவா, ஹப்லனா மின் அஸ்வாஜினா, எங்கள் மனைவிமார்களிலும், வ துர்ரியாத்தினா, எங்கள் சந்ததிகளிலும், குர்ரத்த ஆயுனின், எங்களுக்கு கண் குளிர்ச்சியை ஏற்படுத்தி, வஜ்அல்னா லில் முத்தக், எங்களை முத்தகீன்களுக்கு இறையச்சம் உள்ளவர்களுக்கு இமாம்களாக ஆக்கு, தலைவர்களாக்கு. மனைவிமார்களிடமும் சந்ததிகளிடமும் கண் குளிர்ச்சி வேண்டும், கண்ணுக்கு குளிர்ச்சி வேண்டும். மனைவிமார்கள் கணவன்மார்களை கண் குளிர்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், சந்ததிகள் பெற்றோர்களுக்கு கண் குளிர்களாக இருக்க வேண்டும். இப்படி நாங்கள் துவா செய்யணும். நாங்கள் என்ன துவா கேட்போம்? யா அல்லாஹ், என் அவளுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும், சாலியான மாப்பிள்ளையா இருக்கணும், அவனுக்கு கார் இருக்கணும், பங்களா இருக்கணும், என் அவனுக்கு நல்ல ஒரு வியாபாரம் செட் ஆகணும், கோடீஸ்வரனா மாறணும், எங்களை விட்டு போயிடக்கூடாது. உம்மா சொல்லுவா, மவன் பொண்டாட்டிட பக்கம் போய் மருமவள்ட பக்கம் சாஞ்சிடக்கூடாது. இதுதான் துவா. எப்பயாவது என் மகன் இறையச்சம் உள்ளவனாக இருக்க வேண்டும், என்னுடைய மகள் மார்க்கத்தின் ஆலிமாவாக வர வேண்டும், என்னுடைய குடும்பம் இஸ்லாத்தை நிலைநிறுத்தும் முத்தகீன்களுக்கு இமாமாக நிற்கக்கூடிய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும்.
இப்போ ஒரு சின்ன பொடி என்கிட்ட போயிட்டு கேளுங்களே, நீ மௌலவி ஆகுவியாண்டா, ஏலாண்டுவான். ஒரு பேச்சு ஏலாண்டுவான். அப்ப நீ ஒரு அஜித் குமார் ஆகிறியா, விஜய். ஏன் அப்படிதான் நம்ம குடும்பமே இருக்குது. சினிமால, சீரியல்ல, கதையில, கும்மாளத்துல, டிக்டாக்ல, வாட்ஸ்அப்ல எல்லா நாசமா போன வேலைகள்லையும் உம்மா வாப்பா குடும்பம் எல்லாம் இப்ப கிளடு கட்டைகளும் சேர்ந்து கொண்டு ஆடுதுவல். அப்ப இவங்களுக்கு குடும்பத்துல மார்க்கத்துல கண் குளிர்ச்சி கிடைக்குமா? கிடைக்காது. அல்லாஹ் சொல்கிறான் 66:6 யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நரகத்திலிருந்து எங்களை மட்டும் இல்ல பாதுகாக்கணும், எங்களோட குடும்பத்தையும் பாதுகாக்கணும். குடும்பத்தை பாதுகாக்கிறதா இருந்தா வீட்டில் உள்ளவங்களுக்கு மார்க்கத்தை ஒழுங்கா சொல்லிக் கொடுங்க. அவங்க மார்க்கப்படி தான் வாழணும். மார்க்கப்படி வாழாத மனைவிமார்களாக இருந்தால் தலாக் செய்து விடுங்கள். அதான் உங்களோட மறுமைக்கு நல்லது. மார்க்கப்படி வாழ முடியாது, மார்க்கத்தை கடைபிடிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளுடன் நீங்கள் தொடர்பு வைக்காதீர்கள். அப்படித்தான் நபித்தோழர்கள் இருந்தார்கள். மார்க்கம் தான் அடிப்படை. அந்த மார்க்கத்துக்கு மாற்றமா போனா அவர்களுடன் நீங்கள் கோபித்தாலும் இஸ்லாம் அதை குறை செல்லாது. அந்த மாதிரி நிலைமையில் இருக்குதா? இருக்கணும். எந்த அளவுக்கு நாங்க பார்க்கிறோம், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் 16:97 மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்சா, உங்கள ஆண்களையும் பெண்களையும் யாரா இருந்தாலும் சாலியான அமல் செய்தால் வ முஃமினுன், ஈமான் உள்ளவர்களாக, அப்படிப்பட்டவர்களுக்கு ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவர்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ வைப்போம் என்றால். ஈமான் இருக்கணும், அமலு சாலிஹாத் இருக்கணும். அந்த ரெண்டும் இருந்தால் நிம்மதியான வாழ்க்கை இந்த உலகத்திலே கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்ப நிம்மதியான வாழ்க்கை மனைவியிடம் குழந்தைகளிடம் வர வேண்டும் என்றால் ஈமானையும் இஸ்லாத்தையும் சாலியான அமல்களையும் குடும்பங்களில் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்கு அடிப்படை என்ன தெரியுமா? கல்யாணம் முடிக்க போகல மார்க்கம் உள்ள ஒருத்தர கல்யாணம் முடிக்கணும். கல்யாணம் முடிக்க போகல எங்கட பொடியம்மாக்கள் மார்க்கம் உள்ளாக்கலையா தேடுறீங்க? பசங்க தான் பார்க்குறான், குவாலிஃபிகேஷனை தான் பார்க்குறான். என் பொண்டாட்டிக்கு இங்கிலீஷ் தெரியுமான்னு தான் பார்க்குறான். இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிச்சிருந்தா இன்னும் பரவாயில்ல. அவன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் என்ன கூத்தாடினான்ன்றது தெரியாமல் இருக்கும். நல்ல பிள்ளைலாம் இருந்தால் சரி. மார்க்கம் இருந்தால்தான் இங்கிலீஷ் இருந்தாலும் பரவாயில்லை, மார்க்கம் இருந்தால்தான் வசதி இருந்தாலும் பரவாயில்லை, மார்க்கம் இருந்தாலும் பரவாயில்லை. அழகு மட்டும் இருந்து மார்க்கம் இல்லாவிட்டால், வசதி மட்டும் இருந்து மார்க்கம் இல்லாவிட்டால், குடும்பம் நல்ல மார்க்கம் இல்லாவிட்டால் அவங்கள தெரிவு செய்யக்கூடாது. துன்கஹுல் மர்அத்துல் லிஅர்பஇன், ஒரு பெண் 4 காரணங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறார். லிமாலிஹா வலி ஹஸபிஹா வ ஜமாலிஹா வ தீனிஹா, அவர் செல்வத்துக்காக வேண்டி, குடும்ப பாரம்பரியத்துக்காக, அழகுக்காக, மார்க்கத்துக்காக. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஃபல்ஃபர் பிதாத்தித்தீன், மார்க்கம் உள்ளவரை தெரிவு செய்து கொள். தரிபத் யதா, கன்ஃபார்மா இல்லாட்டி நாசமா போய் விடுவாய். ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் புத்தியை காட்டி விடுவாள். மார்க்கத்தின் பேரால் அவர் உனக்கு எதிராக வந்து நின்று விடுவாள். உனக்கு நிம்மதியை நீ தொலைக்கக்கூடிய நிலை உண்டாகும். நீ வெளியே செல்வதாக இருந்தால் நிம்மதியாக வீட்டில் மனைவியை விட்டு செல்லக்கூடிய, பாதுகாப்புள்ள, கற்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய, ஒரு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மனைவியாக அவர் இருக்க வேண்டும். எங்கடா மாப்பிள்ள வெளியே போவான், டிக்டாக்லையும் அதுலையும் இதுலையும் சட்டிங்ல ஆட்களோட கூத்து போடுறதுக்கு ஆட்கள் இருந்தால் அந்த வாழ்க்கை நிம்மதி இழந்த வாழ்க்கை. குர்ரத்த ஆயுன் உங்களுக்கு கிடைக்காது, கண் குளிர்ச்சி கிடைக்காது. அப்ப குடும்பத்தில் எப்படி மார்க்கமுள்ள ஆக்களா இருக்கணும் என்றா அதுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு பஞ்சாயத்து வருது. ரசூலுல்லாஹ்விடம் ஒரு மனிதர் வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ் இன்னலி ஃபுலானின் நஹ்லா, இதோ இன்னாருக்கு சொந்தமான ஒரு பேரித்த மரம் இருக்கிறது. வான உக்கீமு ஆஹிதி பிஆ, நான் என்னுடைய தோட்டத்தை, செவரை, தோட்டத்தின் செவரை அவருடைய பேரித்த மரத்தையும் சேர்த்து கட்ட போறேன். அவர் ஒப்ஜெக்ஷன் பண்றார். அவர்கிட்ட மரத்துக்கு அவர் தாப்பாடிக்கணுமா, அவர்கிட்ட மரத்தையும் சேர்த்து உள்ளுக்கு கேட்குறாங்க. அப்ப இவர் ஏலா என்றாரு. நான் கேட்கிறேன், ஃபஅமுருஹு அத்தா யுஅத்தியனி அத்தா உகீம ஆஹிதி பிஹா, நான் என்னுடைய அந்த தோட்டத்தின் சுவரை, வேலியை அமைத்துக் கொள்ளும் விதத்தில் அந்த மரத்தை எனக்கு தருமாறு அவரிடம் சொல்லுங்கள். ஒரு பேரிச்ச மரம், ஒரு ஈச்ச மரம். அவர் சொல்கிறார் ஏலாண்டு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஆத்தியா ஐயாவு பினஹலத்தின் ஃபில் ஜன்னா. அப்ப அந்த மனிதர் ஏலாண்டோம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவருக்கு அந்த மரத்தை கொடுத்துடனே, இதற்காக வேண்டி சொர்க்கத்திலே உனக்கு ஒரு மரம் கிடைக்கும், பேரித்தம் மரம் கிடைக்கும். ஃபாபா, முடியாது என்று மறுக்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இந்த மரத்தை விட்டு கொடுத்தா சொர்க்கத்தில் ஒரு மரம் கிடைக்கும். இவர் ஏலான்றார். இதை யாரு கேட்டுக்கொண்டிருக்கிறார்? ஒரு நபித்தோழர், அபூ தஹ்தா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர். இந்த செய்தி கேள்விப்படுது, இப்படி வேலி பிரச்சனை,
ஒரு ஒத்த மரம் சொந்தக்காரர் வந்து மறுக்கிறார். ரசூல் அந்த மரத்துக்கு பதிலாக சொர்க்கத்தில் மரம் தாரன்றாரு. அதாவது சொர்க்கவாசி ஆக போறேன்னு அர்த்தம். பெரிய பாக்கியம் தானே. இவர் மறுக்கிறார். எதுக்கு? சொர்க்கத்தில் மறுமையில் பரிசு பெறுவதற்காக வாரார். வந்து அல்லாஹ்வின் தூதரை, யா ரசூல் அல்லாஹ், இன்னி கது இப்தஅது அந்நஹலத பிஹாயிதி, அல்லாஹ்வின் தூதரை, இந்த மரத்துக்காக வேண்டி, ஒரு மரத்துக்காக வேண்டி என்னுடைய பெரிய தோட்டம் ஒன்று இருக்குது, அந்த தோட்டத்தையே நான் விற்று விடுகிறேன் இந்த நபருக்காக. அப்போ ஒத்த மரம் சொந்தக்காரன் அதை ஒத்துக்கொள்றாரு. ஒரு மரத்துக்கு ஒரு தோட்டமா நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று அவர் உலகத்தில் அற்பமான அந்த பொருளாதாரத்தை கணக்கு போட்டு தோட்டத்தை பெற்றுக்கொண்டு மரத்தை அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்து விடுகிறார். அபூ தஹ்தா அந்த மரத்தை எடுத்து ரசூலுக்கு சொல்றாங்க, இந்த மரத்தை நீங்க அந்த மனுஷனுக்கு கொடுங்க. யாருக்கு? வேலி அமைக்கணும் என்றாரு, அவருக்கு கொடுங்க. அதுக்கு சொர்க்கத்தில் என்னமோ கிடைக்கணும் என்றீங்களே, அதை எனக்கு தாங்கன்றாங்க. இப்படி புத்திசாலித்தனம். இப்போ இவன் ஈமான்ல உச்சத்தை அடைஞ்சு மிச்சம் எங்க வேலை பார்க்கணும்? குடும்பத்தில் வேலை பார்க்கணுமா இல்லையா? தோட்டத்தில் யார் இருப்பா? இவட்டு ஃபேமிலி இருக்குமா இல்லையா? பொண்டாட்டி இருப்பாவா இல்லையா? உம்மு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹா இருப்பாங்களா இல்லையா? அபூ தஹ்தா பேரிச்ச மரத்தை கணக்க பார்த்தார், சொர்க்கத்தை பார்த்தார், மறுமையை பார்த்தார். மறுமையில் எனக்கு வெற்றி கிடைக்கும் என்று நினைத்தார். உடனடியாக ஈமான் உச்சத்துக்கு வந்து அல்லாஹ்வின் தூதரே, இந்த தோட்டத்தை அவருக்கு கொடுத்து இந்த மரத்தை நான் இவருக்கு வகுப்பு பண்ணி சொர்க்கத்தை எடுக்க போறேன்ட்டாரு. இப்போ அங்க மனுஷியோட தானே தப்ப இயலாது. உம்மு தஹ்தா என்ன சொல்லுவாங்க? உம்மு தஹ்தா யோசனையோடு இருப்பாங்களா இல்லையா? இருப்பாங்க. இவர் வாரார், வந்து சொல்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்தையே பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கம்மின் அது அபி தஹ்தாக ஃபில் ஜன்னா, இந்த வேலைக்காக வேண்டி அபூ தஹ்தாவுக்கு எவ்வளவு தோட்டங்கள் சொர்க்கத்தில் கிடைக்க போகுது தெரியுமா என்று ரசூலுல்லாஹ் மகிழ்ச்சியாக சொல்றாங்க. சொன்ன பிறகு ஃபஅதா இம்ராஅத்தஹு, இங்க தான் விஷயம். வந்த உடனே பொண்டாட்டி கிட்ட கேட்குறாங்க, யா உம்மு தஹ்தா, உம்மு தஹ்தாவே, உஹ்ருஜி மினல் ஹாயிதி, அந்த தோட்டத்தில் இருந்து நீங்கள் வெளியேறி விடுங்கள். ஃபஇன்னி கத் பிஅது பிநஹலத்தின் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே ஒரு பேரித்த மரத்துக்காக வேண்டி அந்த தோட்டத்தை நான் விற்று விட்டேன் என்று சொல்றாங்க. நம்ம பொண்டாட்டி மகள் என்ன சொல்லும்? ஐசி அவங்களுக்கு மூளை அடிக்குதாவா? எங்களுக்கே இருந்தது ஒரே ஒரு ஊடுவா, கஷ்டப்பட்டு கட்டிடும், எவ்வளோ கடன் பட்டோம், இப்போதான் கடன் அடிச்சு கொஞ்சம் டைல்ஸை பிடிச்சி வீட்டில் வந்து கொஞ்சம் ஹாயை ஐக்க பார்த்தோம்னு சொன்னால், இவர் பெரிய கொட்டை வள்ளல், ஊருக்கு தான் இவர்கிட்ட இது, இவர் கொடுத்துட்டு வந்துட்டார், இடையே பிள்ளைய நடுத்தரில் விட்டுட்டார். இருக்க விடுவாள்வலா? கதறி துப்பி எடுத்துவார்களா இல்லையா? காது கேட்டு இருக்க கிடைக்குமா? உம்மு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இவர்கள் எல்லாம் மார்க்கம் உள்ளவர்கள், மார்க்கப்பட்டுள்ளவர்கள், மார்க்கத்தை நேசிப்பவர்கள். என்ன சொன்னாங்க தெரியும்? ரபிஹல் பை, வியாபாரத்தை செய்து வந்துள்ளீர்கள், ப்ராஃபிட்டபிள் பிசினஸ் ஒன்றை செய்து வந்துள்ளீர்களே, இதுதானே புத்திசாலித்தனம், இதுதானே தியாகம். வெளியேறுகிறேன் என்று வெளியேறுகிறார்கள். இந்த உணர்வு உள்ள ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வை பற்றிய செய்திகளை சரியாக குடும்பத்துக்கு ஊட்ட வேண்டும். மறுமை பற்றிய செய்திகளை குடும்பத்துக்கு சரியாக நீங்கள் ஊட்ட வேண்டும். அப்படி ஊட்டினால்தான் மார்க்கமுள்ள ஒரு குடும்பம் உருவாகும். எந்த அளவுக்கு என்று சொன்னா, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 20:132ல வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி, நபியே உங்களோட குடும்பத்தை தொழுமாறு ஏவுங்கள், வஸ்தபிர் அலைஹா, அதில் ஏற்படுற சிரமங்களை சகித்துக் கொள்ளுங்கள். தொழும்போது சில சிரமங்கள் வரத்தான் செய்யும், அதை சகித்துக் கொள்ளுமாறு சொல்லுங்கள். குடும்பத்தை தொழுற குடும்பமாக மாற்றணும். அப்படிதான் நபிமார்கள் தங்களுடைய குடும்பத்தாரை மாற்றினார்கள், குழந்தை செல்வங்களை மாற்றினார்கள். அப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக நம்முடைய குடும்பங்களை ஆக்கி நாங்கள் மௌத்தா போகிற நேரத்தில் அந்த புள்ளையில கிட்ட வச்சு, பொண்டாட்டியை கிட்ட வச்சு பேசணும். எங்கெங்க சொத்து வச்சுக்கிறீங்க அல்லான்னு சொல்லிட்டு போங்க, இல்லாட்டி உங்களோட குடும்பம் வந்து பக்கண்டு அள்ளி கொண்டு போயிடும். இப்படி சொல்லக்கூடிய பொண்டாட்டி கிட்ட இருந்தா அவள் மார்க்கம் உள்ளவள் அல்ல. மார்க்கம் உள்ள பிள்ளைகளா இருந்த, வாப்பா கடை எனக்கு தந்துட்டு மௌத்தா போங்க, தம்பி காரணிக்கிறான், அவனோட சண்டை பிடிக்கல, சரியான உரம், அவன் உரம் வேண்டா, சரியான பெரளி தங்க காரையா, சண்டை பிடிக்கல, பார்த்தால கோஷ்டியோடய திரிகிறான், கடையை தரமாட்டான், வாப்பா எழுதிட்டு போங்க வாப்பாண்டுவான். இவர்கள் சாலியான குழந்தைகளா? இல்லை. நபிமார்கள் எப்படி வைத்தார்கள்? வவஸ்ஸா பிஹா இப்ராஹிமு பனீஹி வ யாக்கூப், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வசியத் செய்தார்கள். என்ன வசியத்? யா பனிய, என் மகன்மார்களே, இன்னல்லாஹ் இஸ்தஃபா லகுமுத்தீன, இந்த தீனை உங்களுக்கு அல்லாஹ் தெரிவு செய்திருக்கிறான். ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள். பிள்ளைகளுக்கு சக்கராத்துடைய நேரத்தில் இதை தான் அறிவுரையாக சொல்லணும். தயவு செய்து இந்த தௌஹீத் கொள்கையை விட்டு மாறாதீங்க, இந்த கொள்கையில் உறுதியாக இருந்து மரணித்து விடுங்கள்.
அல்லாவை மாத்திரம் வணங்குங்கள், முஸ்லிம்களாகவே எனக்கு பிறகு நீங்களும் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும், மதம் மாறி சென்று விடாதீர்கள், வழி தவறி சென்று விடாதீர்கள் என்று சொல்ல வேண்டும். பிறகு அல்லாஹ் கேட்கிறான், அம் குந்தும் சுவாதா இது ஹலர யாக்கூப் அல் மவுத், யாக்கூப் மரண தருவாயில் சக்கராத்துடைய நேரத்தில் நீங்கள் இருந்தீர்களா? அவர் என்ன சொன்னார்? இது காலலி பனீஹி, தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்னார், மா தஅபுதூன மின் பாதி, எனக்கு பிறகு எதை வணங்குவீர்கள்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிள்ளைகள் தான் நிறைய சிரமம் கொடுத்தாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவருடைய தம்பிக்கு. அதனால கேட்கிறார், எனக்கு பிறகு எதை வணங்குவீர்கள்? சொல்லும்போது அவர்கள் சொன்னார்கள், காலு நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக, உங்களுடைய இலாஹ் கடவுளையும் உங்களுடைய மூதாதையர்களுடைய கடவுளுமான இப்ராஹிம் வ இஸ்மாயில் வ இசாக், இப்ராஹிம் இஸ்மாயில் இசாக்குடைய கடவுளான இலாஹம் வாஹிதா, ஒரே ஒரு கடவுளை தான் வணங்குவோம், வனஹனு லஹு முஸ்லிமூன், நாங்கள் அவர்களுக்கு முஸ்லிம்களாக அந்த கடவுளுக்கு கட்டுப்பட்டு நடப்போம். இப்படிப்பட்ட ஒரு சந்ததிகளை நீங்கள் உருவாக்கி நீங்க குர்ரத்த ஆயுன், அந்த கண் குளிர்ச்சியை பெற்ற குடும்ப வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். மார்க்கத்தை கொடுக்கணும், சின்ன வயசா இருந்தாலும் கொடுக்கணும், அறிவுரை சொல்லணும், அந்த அறிவுரைகள் அவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய நிலையில் அமைக்க வேண்டும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அமல் செய்யும் போது உங்களுடைய பிள்ளைகளை உங்களோடு பழக்குங்க, கூட்டி போங்க. கரைச்சல் பண்ணுவான் தான், இன்னொருத்தருக்கும் டிஸ்டர்பாக இருக்கும், செய்ய வழியில் கொஞ்சம் கிண்ணால கூட்டி போனால் தான் பழகுவாங்க, அந்த உணர்வு வரும், அந்த வழியில் வருவாங்க. இந்த வாப்பா தானே ஹீரோ எல்லா குழந்தைகளுக்கும். அந்த ஹீரோ என்ன செய்கிறாருன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரியே செய்வான். வாப்பா ஆட்டோ டிரைவராக இருந்தால் அவனும் போய்ட்டு என்ன செய்வான், ஜக்கை தூக்கி வருவான், சாவியை தூக்கி வருவான். வாப்பா இல்லை இருந்தால் வயரை பிடிப்பான். சில பிள்ளைகள் இல்லாமலும் இருக்கும், நேர் மாற்றமாகவும் இருக்கும். அப்போ வாப்பா என்ன செய்யறதுன்றதை பார்த்து அதை ஃபாலோ பண்ணுற மைண்டில் இருப்பாங்க. வாப்பா நல்லது இவளை பழக்கி கொடுங்க பிள்ளைகளுக்கு. பெற்றோர்கள் உப்பமார்கள் நல்லது இவளை சொல்லி கொடுங்க. தீய எண்ணங்களை ஊட்டாதீங்க, மார்க்க எண்ணங்களை ஊட்டி வளங்க. ஏனென்றால் சாயிபுனு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கால ஹுஜ்ஜபி மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அன இப்னு 7 சினீன், நான் 7 வயசு சிறுவனாக இருக்கும்போதே ரசூலுல்லாஹ்வோட ஹஜ் செய்திருக்கிறேன். 7 வயசு சிறுவனே ரசூலுல்லாஹ்வோட ஹஜ் செஞ்சிருக்கிறாங்களாம். உம்ரா போகும்போது ஜோடு மட்டும் போகும் உம்மாவும் பாப்பாவும். புள்ளையில நீ பெருசாகி போ, வசதி இருந்தால் சின்ன வயசுலேயே கூட்டி போங்க, வசதி இல்லாட்டி செய்ய வழி. வசதி இல்லையா பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, இன்ஷா அல்லாஹ் வசதி வரும்போது உங்களையும் கூட்டி போகிறோம். ஹஜ்ஜுக்கு முடியும் என்றால் அவர்களை அழைத்து செல்லுங்கள், பழக்குங்க என்றதை நாங்கள் பார்க்குறோம். அதே போன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, ஜமாத்துல் முஹ்கம ஃபி அஹ்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் முஹ்கமாத்தான வசனங்களை ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே முஹ்கமான அந்த வசனங்களை மனனம் செய்திருக்கிறேன். வமல் முஹக்கம், முஹ்கம் என்றால் என்னென்னு கேட்குறாங்க. அல் முஃபஸ்ஸலு, முஹ்கம் என்றால் முஃபஸ்ஸலான வசனங்கள். முஃபஸ்ஸலான வசனம் என்பது குர்ஆன்ல சூரத்து காஃப் 50வது அத்தியாயத்திலிருந்து சூரத்து நாஸ் வரைக்கும் உள்ள அனைத்து வசனங்களும், அனைத்து அத்தியாயங்களும். 10 வயசாக இருக்கும் பொழுது நான் இந்த சூரத்துகளை மனப்பாடமாக்கி வைத்திருந்தேன். எங்களோட பிள்ளைகளுக்கு 10 வயசில் குர்ஆனில் எத்தனை சூறாக்கள் மனப்பாடமாக்க வச்சிருக்கிறோம் என்று பாருங்க. அதுகளை செஞ்சுட்டு தான் துவா கேட்கணும். இறைவா, என் மனைவிமார்கள் கிட்ட, என்னோட குழந்தைகள் கிட்ட எங்களுக்கு கண் குளிர்ச்சியை ஏற்படும். ஒன்றுமே பண்ணாமல் சும்மா கண் குளிர்ச்சியை கேட்டால் கண் குளிர்ச்சி கிடைக்காது. அது ஐட்டமா இல்லையே, அது செட்டப் பண்ணணும். அந்த செட்டப்பை வீடுகளில் நாங்கள் செஞ்சுட்டு நாங்கள் பொறுமையோடு இருந்தால், அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக்க யுஜ்ஸௌனல் உரஃபத பிமா சபரு, இந்த மாதிரி தியாகங்களோடு நீங்கள் பொறுமையோடு வாழ்ந்தால் உங்களுக்கு மறுமையிலே சகித்து கொண்ட காரணத்தினால் மாளிகைகள் வழங்கப்படும். இந்த அர் ரஹ்மானின் அடியார்களுடைய அனைத்து பண்புகளை நீங்கள் சரியான முறையில் சகித்து கொண்டு அந்த பண்புகளை நிறைவேற்றி வீணானவற்றில் நீங்கள் மூழ்காமல் பணிவாக நடந்து நரகத்தை அஞ்சி, அதே போன்று நீ பொய் சாட்சியம் சொல்லாமல் அல்லாஹ்வுடைய வசனங்கள் விஷயத்திலே குருட்டுத்தனமாக செவிட்டுத்தனமாக விழாமல் நல்ல முறையில் உங்கள் குடும்பத்தில் உங்களோட குடும்ப உறவுகளை சரியான முறையில் மார்க் அடிப்படையில் வளர்த்து இந்த பண்புகளை நீங்கள் மேற்கொண்டால் இதில் வரக்கூடிய சிரமங்களை நீங்கள் பொறுத்து கொள்ளும் போது உங்களுக்கு மாளிகைகளை அல்லாஹ் தருவான். வயுலக்கூன ஃபீஹா தஹியத்தன் வசலாமா, சலாமுடன் வாழ்த்து கூறி வெல்கம் செய்யப்படுவார்கள், சொர்க்கத்தில் வரவேற்கப்படுவார்கள். ஹாலிதீன ஃபீஹா, அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள். ஹசுனத் முஸ்தகர்ரன், அது மிக அழகான தங்குமிடம். வமுகாமா, அது மிக அழகான ஓய்விடமாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி 76வது வசனத்தோட அர் ரஹ்மானின் அடியார்களுடைய பண்புகளை முடிக்கும். இந்த மாதிரி எல்லா குணங்களும் உங்ககிட்ட இருந்தால் சொர்க்கத்தில் அழகா ஓய்விடத்தோட நிம்மதியாக சலாமுடன் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த பண்புகளை திரும்ப நாங்கள் மனப்பாடமாக்கி கொண்டு எங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலையும் அதை அமுல்படுத்தி கொண்டு நாங்கள் வாழ்ந்தோம் என்று சொன்னால்
இன்ஷா அல்லாஹ் அந்த சொர்க்கத்துக்குரியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவான் என்பதை நாங்கள் விளங்கி கொண்டு, இந்த மாதிரி நல்லடியார்கள் வாழக்கூடிய அவங்களோட வாழ்க்கையில் அவங்க வாழ்ந்துதான் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்வாங்க. நாங்களும் இந்த பண்புகளை நல்லடியார்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பண்புகளாக அல்லாஹ் சொன்னதை நம்முடைய வாழ்க்கையிலும் வளர்த்து கொண்டு மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு வல்ல ரஹ்மான் நமக்கு அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு தொடர் முடிந்து விட்டது. இன்ஷா அல்லாஹ் நாளை முதல் சகோதரர் அஜ்மீர் அமீனி அவர்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு வாரத்துக்கு பயான் நிகழ்த்துவார் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.